2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆகையால் கர்த்தர் அவனோடிருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எசேக்கியா ராஜா. இவர் எப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தாரு அப்படின்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு பிரியமான ஒரு ராஜாவா இருந்தாரு. ஆண்டவர் விருப்பப்படாத காரியங்களை வெறுத்தாரு. அது மட்டும் இல்ல, இவருடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி செம்மையாக காணப்பட்டது. அதன் நிமித்தம் ஏசப்பா அவர் கூட இருந்தாரு. அதனால அவருடைய வாழ்க்கையில அவர் எத ஆசைப்பட்டாரோ, எத விரும்பினாரோ, அத ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செஞ்சாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட இந்த எசேக்கியா ராஜா மாதிரி ஆண்டவருடைய பார்வைக்கு பரிசுத்தமா இன்னும் செம்மையானது செய்து வாழ்ந்தீங்க அப்படின்னா, ஏசப்பா உங்க கூட இருப்பாரு. ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் ஏசப்பா வாய்க்க பண்ணுவாரு. அது மட்டும் இல்லை, நீங்க கையிட்டு செய்கிற ஒரு வேலையா இருக்கலாம், இன்னும் நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் ஏசப்பா வாய்க்க பண்ணுவாரு. அது மட்டும் இல்லை, நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு வழி கூட ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவாரு. இன்னைக்கு ஏசப்பாவை விசுவாசிங்க. அவர் விரும்புகிற வழிகளில் வாழ்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.